நல்ல ஒரு நாட்டு பப்பாளியை காய் எடுத்து அதை நல்லா பழுக்க வச்சு அதில் சீட் தனியாக தோல் தனியாக எடுத்துட்டு அதை நல்லா ஃபைனாக அரைச்சி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ ஒரு சோப் மேக்கிங் வீடியோ தான். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிக்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. பப்பாயா சோப் தான் இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். ஒரு 3 kg கிட்ட வந்துட்டு மேக் பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் அண்ட் ஹேண்ட்மேட் சோப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு உங்களோட ஸ்கின் இஷ்யூ என்ன அப்படின்றத வந்துட்டு நீங்கள் சொல்லி உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் நிறைய ஸ்கின் கேர் ஹேர் கேர் பண்ணுறத லைக் பண்ணுவீங்க. பட் வந்து ப்ராடக்ட் எது சூஸ் பண்ணணும்னு தெரியலை, உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரியலை, இல்லை ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணதுக்குள்ளே ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்லேருந்து நீங்கள் வந்து ரெடியூஸ் ஆகி நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணி உங்களோட ஹெல்த் அண்ட் ஸ்கின் ஹேர் கேர் எல்லாம் வந்துட்டு நல்லபடியாக மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வந்துட்டு வேணுமோ நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பப்பாயா சோப்பு பொறுத்த வரைக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்த ஒரு சோப்பு இது வரைக்கும் நம்ம பிராண்டில் கொண்டு வரல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பப்பாயா சோப்பு வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த சோப் வந்து ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபேஸில் ரொம்ப பள்ளமாக இருக்குது, குழியாக இருக்குது. ஸோ ஃபேஸ் வந்து ஒயிட்டாக தான் இருக்குது, இல்லை டார்க் டோனில் தான் இருக்கீங்க, ஆனால் ரொம்ப ஃபேஸில் வந்து ஹோல்ஸ் இருக்குது, ஆனால் அதனால் என்னோடய ஃபேஸ் வந்து அன்ஈவனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த சோப் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு போர்ஸை நல்லாவே மினிமைஸ் பண்ணும். போர்ஸில் இருக்கக்கூடிய டர்ட்ஸு, டெட் ஸ்கின் செல்ஸ் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஓப்பன் போர்ஸை மினிமைஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து ஈவனாக கொண்டு வரும். இது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் இருக்குன்னா இந்த பப்பாயா சோப் அண்ட் சார்கோல் சோப்புமே யூஸ் பண்ணலாம். இந்த பப்பாயா சோப்புக்குள்ளே யூஸ் பண்ணுறக்குள்ள உங்களுக்கு நேச்சுரலாகவே அது வந்துட்டு ரெடியூஸ் ஆகிரும். நம்ம பீல் ஆஃப் மாஸ்கோ பீல் பண்ணுற மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேணாம். இந்த நேச்சுரலாக இந்த சோப் நம்ம யூஸ் பண்ணுறதுக்குள்ளே பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே ரெடியூஸ் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சோப் வந்து டல் ஸ்கின், ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னை நல்லா வந்து பிரைட்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட் கொடுத்து ப்ளஸ் க்ளோ கொடுக்கும். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக க்ளோவாக இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்குவோம். இதில் பவுடர் ஆட் பண்ணல. ஆல்ரெடி நம்ம பவுடர் வச்சு செஞ்சுருந்தோம். நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ் பப்பாயா வச்சு ரெடி பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக ஃப்ரெஷ் பப்பாயா பல்ப் வச்சு நம்ம வந்துட்டு செஞ்சுருக்கோம் இந்த பப்பாயா சோப்பு. ஃபேஸில் வந்து நிறைய ஆக்னீஸ் இருக்குது, பெரிய பெரிய ஆக்னீஸ் இருக்குது அப்படின்னா வந்து இந்த சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நிறைய பேர் கேட்குறது சோப்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து உமன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, மென்ஸுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே போத் தாங்க, யூனிசெக்ஸ் ப்ராடக்ட்டு தான். மென்னும் யூஸ் பண்ணலாம், உமனும் யூஸ் பண்ணலாம். பப்பாயா சோப் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சார்கோல் சோப், கோட் மில்க் சோப், முல்தானி மட்டி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு இந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது. குப்பைமேனி சோப்பு நிறைய இருக்குது. உங்களோட ஸ்கின் இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன சோப் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் உங்களோட இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி சோப்பை பை பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சோப்பு மட்டும் யூஸ் பண்ணால் ஸ்கின் ஒயிட்டனிங்கோ பிரைட்டனிங்கோ ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்கின் இஷ்யூ எல்லாமே கிளியர் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, சோப்புன்றது அவுட்டர் லேயருக்கு மட்டும்தான். உங்களுக்கு அந்த கிளின்சிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறது ஒரு லேயர் வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடியது தான். உங்களுக்கு ஃபேஸ் ஜெல்லு, சீரம், ஃபேஸ் க்ரீம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு டீப்பாக இறங்கி நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்குமே தவிர சோப்புன்றது அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய இஷ்யூ வந்து கிளியர் பண்ணும். இப்போ டார்க் ஸ்பாட், அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் இதெல்லாமே அவுட்டர் லேயர்லேயே நம்மளுக்கு தெரியும். டெட் செல்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது இதெல்லாம் வெளியே இருக்கக்கூடிய ஸ்கின்னில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சோப்ஸில் வந்து கிடைக்கும். சோப்பு, ஃபேஸ் வாஷு, ஸ்க்ரப்பில் வந்து கிடைக்கும். ஜெல்லு, சீரம், க்ரீம் இதெல்லாமே ஸ்கின்னுக்குள்ளே இறங்கி இன்னர் லேயர் வரைக்கும் இறங்கி வந்துட்டு ஒர்க் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நிறைய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதை நான் நிறைய டைம் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன். ஸோ இது திரும்பவும் அகைன் நான் வந்துட்டு சொல்லிக்கிறேன்.
ரெட் ஒயின் ஜெல் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் கொண்டு வர சொல்லியிருந்தீங்க. நம்ம பிராண்டில் இப்போ ரெட் ஒயின் ஜெல் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. 1 வாங்கினா 1 ஃப்ரீ. ஷிப்பிங் அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். டிஸ்டன்ஸை பொறுத்து வேரி ஆகும். சரிங்களா? 50 கிராம் ரெட் ஒயின் ஜெல் வந்துட்டு 150க்கு கொடுக்குறோம். அண்டு இன்னொரு 50 கிராம் ரெட் ஒயின் ஜெல் வந்துட்டு ஃப்ரீ. ஷிப்பிங் அமௌண்ட் இது கூட ஆட் ஆகும் உங்களோட டிஸ்டன்ஸை பொறுத்து. ரெட் ஒயின் ஜெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ இன்றைக்கி நைட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு 65 பீசஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 20 பீசஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதில் பாதிக்கு பாதி மெம்பர்ஸ் வந்து இது தான் சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் டேவே எனக்கு நல்லா க்ளோயிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சாஃப்ரான் ஜெல்லும் அப்படி தான் சொல்லியிருந்தீங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி நான் ஜெல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் நம்மக்கிட்ட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இருக்குது. ஜெல்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணி போடுறீங்க. ஆலோவேரா ஜெல், கோட் மில்க் ஜெல், சாஃப்ரான் ஜெல், ரெட் ஒயின் ஜெல், இந்த மாதிரி ஜெல்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப், ஷாம்பூ மேக்கிங் ஒர்க் ஷாப் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு டீட்டெயில் கேட்டு கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆன்லைன் கோர்ஸாக தான் இருக்கும். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் கற்றுக்கலாம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.